மலேசியாவில் 10K முருகர்னா தெரியாத ஆள் யாருமே கிடையாது. ஆனால் மலேசியாவில் அதை விட பழமையான சில கோயிலெலாம் இருக்குது. இருந்தாலும் 10Kவே இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அங்கே என்ன சிறப்பு இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மாறன் மரத்தாண்டவரை பற்றி நான் பேசியிருப்பேன். பகாங்கில் மாறன் மரத்தாண்டவர் வந்து தெய்வ நம்பிக்கையே இல்லாதவர் ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு பெரிய மிராக்கல் நடக்குது, அப்படியே முருகன் அடிமையாக மாறுறாரு. இன்றைக்கி அப்படியே முருகரோட டிவோட்டி ஆகிட்டார். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அவர் நம்மளுடைய கிளைண்ட்டு தான். அவர் குவாந்தானில் இருக்கார். அப்புறம் மலகாவில் இருக்க கோயில், அப்புறம் பினாங்கில் இருக்க கோயிலெலாம் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு வீடியோ பேச போகிறேன். இருந்தாலும் 10K முருகர்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஒரு மனுஷனுக்கு 96 தத்துவம் வேலை செய்யுது. 96 தத்துவம் வேலை செய்யுது. இந்த 96 தத்துவத்துக்குள்ளேயும் இந்த முதுகெலும்பு அடங்கும். எல்லா மிருகங்களுக்கும் ஹரிசாண்டலில் தான் முதுகெலும்பு, மனிதன் தான் வெற்றிகளில் முதுகெலும்பு. சார் இதெல்லாம் ஏன் இங்கே கனெக்ட் பண்ணுறோம், ஏன் 10Kவில் கனெக்ட் பண்ணுறோன்னா, ஒரு மனிதனுடைய முதுகெலும்பில் தான் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி வேலை செய்யும். அருந்ததி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதுகெலும்புக்கு குத்தனை நான் செத்துருவான். ஏன்னா விந்தன் அது வழியாக தான் ஏறுது. ராகு கேது என்பது வாசி. தொழிலில் டோட்டலாக விழுந்துட்டேன், 0 ஆகிட்டேன், மைனஸில் போயிட்டேன். ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன், கிரிப்டோவில் போட்டேன், விழுந்துருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 மலை முருகரை பிரதான தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டும். வழிபட்டவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி பிக் ஷாட்ஸாக இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கும் பிக் ஷாட்ஸ் எவ்வளோ பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. அது தொழிலில் விழுந்தவர்களை தூக்கி விடக்கூடிய இடம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மலேசியாவில் 10K முருகர்னா தெரியாத ஆள் யாருமே கிடையாது. ஆனால் மலேசியாவில் அதை விட பழமையான சில கோயிலெலாம் இருக்குது. இருந்தாலும் 10Kவே இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அங்கே என்ன சிறப்பு இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மாறன் மரத்தாண்டவரை பற்றி நான் பேசியிருப்பேன். பகாங்கில் மாறன் மரத்தாண்டவர் வந்து தெய்வ நம்பிக்கையே இல்லாதவர் ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு பெரிய மிராக்கல் நடக்குது, அப்படியே முருகன் அடிமையாக மாறுறாரு. இன்றைக்கி அப்படியே முருகரோட டிவோட்டி ஆகிட்டார். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அவர் நம்மளுடைய கிளைண்ட்டு தான். அவர் குவாந்தானில் இருக்கார். அப்புறம் மலகாவில் இருக்க கோயில், அப்புறம் பினாங்கில் இருக்க கோயிலெலாம் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு வீடியோ பேச போகிறேன். இருந்தாலும் 10K முருகர்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதுதான் பெரிய ஒரு விஷயம் அங்கே இருக்குது 10K முருகரில். இப்போது நான் எல்லாரையும் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் மலேசியாவில் கோயில் சொல்கிறீங்களே, 1000 வீடியோ தமிழ்நாடை பற்றி பேசியிருப்பேன், அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. மலேசியா பற்றி பேசினா உடனே நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் நீங்கள் நார்த் சைடு சொல்கிறீங்க, சார் நீங்கள் வந்து வெளிநாடு சொல்கிறீங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அதேமாதிரி கேட்பாங்களா, சார் நீங்கள் இந்தியாவிலேயே சொல்கிறீங்க, தமிழ்நாட்டிலே சொல்கிறீங்க, எங்களுக்கும் சில கோயில் வேணும்னு கேட்பாங்களே. உங்களால் முடிஞ்சால் போங்க, முடியல அதேமாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்க கோயில் தமிழ்நாட்டில் எதுவோ அதை நம்ம தேடி போட போகிறோம். 10K முருகர் கோயிலுக்கு பின்னாடி நான் ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தவங்கள ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருந்தேன். அந்த இடத்துல நானும் அவங்களும் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 10K முருகரை பற்றி ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, சார் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு கோவில் ஒரு மலை மேலே சாமி இருக்குன்னு தான் நினச்சோமே கண்டி இந்த விஷயங்களை நாங்கள்
யோசித்து கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயந்தான், எல்லாருக்குமே ரூல் ஒன்று தான். ரூல் ஒரே ஒரு ரூல் தான். என்னென்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு ஆப்போசிட் தெய்வம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஆப்போசிட் தெய்வத்துக்கிட்ட போக மாட்டான். முருகர் வழிபடுறவனை போய் நீ அம்பாளை கும்பிட்றான்னா, எனக்கு முருகர் தான் எல்லாமே, எங்கள் அப்பா முருகர் தான், எங்கள் தாத்தா முருகர் தான், எனக்கு முருகர் தான் வந்து காடு, லக்கி காடு, முருகர் தான் என் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொல்லுவான். அவன் அதை ஏற்றுக்கிட்டு அவன் அம்பாளை வழிபட்டான், அவன் வாழ்க்கை மாறிட்டான். ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டான். இதுதான் கர்மா. நீ எதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறியோ அதை செஞ்சால் நீ மாறிடுவேன். ஆனால் அது உன்னால் செய்ய முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். சிவனை கும்பிட்றவனை போய் நீ ஐயப்பனை கும்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு வச்சுக்கேன், ஐயப்பனும் சிவனோட அடக்கம்னு சொல்லுவான். அவன் மாற மாட்டான். மாறினா வாழ்க்கை மாறிடும்ல. அப்போது இதை தான் நம்ம ஆலய வழிபாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரூட்டில் கொண்டு போனால் மக்களை ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போது முருகரே ஒருத்தருக்கு பாதகாதிபதி, முருகரே ஒருத்தருக்கு மாரகாதிபதியிலேருந்து பாதகாதிபதி சாரத்தில் இருக்காருன்னா அவனுக்கு முருகர் வந்து கை கொடுப்பாருன்னா கை கொடுக்க மாட்டார். ஏன்? முருகர் பெயர் கொண்ட ஒருத்தன் இவங்கிட்ட வேலை செஞ்சுருப்பான். அந்த வேலை செஞ்சவனுக்கு ஓனராக இருந்து இவன் துஷ்பிரயோகம் செஞ்சுருப்பான், சம்பளம் கொடுக்காத. அவனுடைய மன ரீதியாக இவனுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த முருகர் என்ற பெயருடைய தாக்கம் செவ்வாயோடைய கர்மா அவனை போட்டு தாக்கும். இதெல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஜோதிடம் என்பது 9 கிரகம், 2 ராகுக்கு இது மட்டும் கிடையாது. மாஸ்டர் மைண்டு வேணும் ஜோதிடத்துக்கு. ஜோதிடம் ஜாதகம் டீட்டெயில் இல்லைனாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் ஞானம் இருந்தால் தான் முழுமையான ஜோதிடர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரி நீ கடவுளை மாற்றுன்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுவோம், விட்டு போயிடும். ஒரு சாய்பாபா டிவேட்டிக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சாய்பாபா கும்பிடாதீங்க, நீங்கள் வந்து காளியை கும்பிடுங்கன்னு சொன்னால் அதோட அவன் நம்பிக்கை இழந்துருவான். நம்பிக்கிட்டே அதுக்கப்புறம் சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு சார், என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமும் கடைசி வரைக்கும் புரியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி இதெல்லாம் விட்டுறோம். உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய காடு, நீ அதெல்லாம் நீங்கள் இஷ்ட தெய்வம்லாம் நீ எதனா வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கு பல்லில் பிரச்சனையா, பல் டாக்டரை பாருங்கள். கண்ணில் பிரச்சனையா, கண் டாக்டரை பாருங்கள். காலில் பிரச்சனையா, அதில் எலும்பில் பிரச்சனையா, ஆர்த்தோ டாக்டரை பாருங்கள். ஸ்கின்னில் பிரச்சனையா, ஸ்கின் டாக்டரை பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 12 ராசி 12 லக்னம் எந்த தசா புத்தி யாராக இருந்தாலும் பிரச்சனையோடு சேர்ந்த கடவுளை கனெக்ட் பண்ணுறோம். இதனால தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டு மேக்ஸிமம் 90லேருந்து 80லேருந்து 90% நம்ம சொல்கிற கோயிலுக்கு போகிறதுனால பிரச்சனை கிளைண்ட்டுக்கு எப்படி தீருதுன்னு நிறைய ஜோதிடர்களே பர்சனலாக கால் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா, இதுக்கு மாஸ்டர் மைண்டு முதல்ல வேலை செய்யணும். இந்த மாஸ்டர் மைண்டு எப்படி வேலை செய்யணும், அதுக்குன்னு சில அமைப்புகள், அதுக்குன்னு தேடுதல், அதுக்குன்னு வந்து உழைக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், ஜிம்முக்கு போயிட்டு நல்லா பாடி இருந்தால், ஒரு ஜிம்முக்கு போய் ஒருத்தர் நல்லா ஜிம் மாஸ்டராக இருந்தால் என்ன சொல்லுவோம், வேலை வெட்டியே இல்லை உடம்பு வச்சுன்னு சுற்றின்னு வரான்னு சொல்லுவான். ஆனால் சொல்கிறவனை போயிட்டு அந்தமாரி உடம்பு போட சொல்லுங்கள், அதோடைய கஷ்டம் என்னன்னு அவனுக்கு தெரியும். உடம்பு போடுறது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய வேலை. ஜிம்மு செய்கிறதும் பெரிய வேலை. நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னா மிகப்பெரிய அளவில் கடினமாக உழைக்கணும். நேற்று கூட நான் தூங்கும்போது 3 மணி எங்கள் கெஸ்ட் ஒருத்தங்க கேட்குறாங்க, 3 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க? கிளைண்ட்டுக்கிட்ட பேசினிருந்தேன். என்ன பேசியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனால் ஒருத்தனுடைய வாழ்க்கை இதனால் மாறுதுன்னு ஒரு விளக்கம். ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, பத்துக்கேவ் மலையில் இருக்கக்கூடிய முருகன்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிட்டேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கீழே சிவன் இருப்பார், சிவனுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ பேசியிருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே வந்து ஒரு விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை தாண்டியும் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னென்னா, முதல் விஷயம் பத்துக்க முருகரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குகை உள்ள இருக்க முருகன். அந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், ஒரு மனுஷனுக்கு இது பாருங்கள், ஒரு மிருகம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், முதுகெலும்பு எப்படி இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு வெர்டிகலாக இருக்கும். இதுதான், இது வந்து நான் இந்த பாயிண்டில் நிப்பாட்டிடுறேன். இதை பற்றி விளக்கங்கள் அதிகமாக சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கு 96 தத்துவம் வேலை செய்யுது. 96 தத்துவம் வேலை செய்யுது. இந்த 96 தத்துவத்துக்குள்ளேயும் இந்த முதுகெலும்பு அடங்கும். எல்லா மிருகங்களுக்கும் ஹரிசாண்டலில் தான் முதுகெலும்பு, மனிதனுக்கு மட்டும்தான் வெர்டிகலில் முதுகெலும்பு. சார் இதெல்லாம் ஏன் இங்கே கனெக்ட் பண்ணுறோம், ஏன் 10க்கு எவ்வளோ கனெக்ட் பண்ணுறோன்னா, ஒரு மனிதனுடைய முதுகெலும்பில் தான் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி வேலை செய்யும். அருந்ததி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
முதுகெலும்பத்து குத்தனை நான் செத்துருவான். ஏன்னா விந்தன் அது வழியாக தான் ஏறுது. ராகு கேது என்பது வாசி, சரிங்களா? வலது இடத்தில் உங்கள் மூக்கில் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இடது மூக்கில் ஒரு சுவாசம் போகும், வலது மூக்கில் ஒரு சுவாசம் போகும். சூரியக்கலை சந்திரக்கலைன்னு சொல்லுவேன், சரியா? இப்போது ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு உடைந்து விட்டால், முதுகெலும்பு உடைந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன், ஆக்சிடென்ட் ஆகி L4 L5 டிஸ்கில் பிரச்சனைன்னு சொல்ல வரல. அவன் தொழிலிலே பொருளாதாரத்திலே விழுந்து விட்டால் முதுகெலும்பு உடைந்து விட்டது என்று பொருள். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங்காக எழுந்து அப்படி ஜெய்ஜாண்டிக்காக வெளியே வர முடியாது. கடனால் பாதிக்கப்பட்டவன் நடக்க விடுங்க. கடனால் ஒருத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை நடக்க விடுங்க. ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான், அவனை நடக்க விடுங்க. ஜாலியாக சந்தோஷமாக நடக்கணும், மாற நிமித்தின்னு நடப்பான். சைக்காலஜிக்கல் ரீதிக்கலாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டுவன் லைட்டாக கூணம் அணைஞ்சு நடப்பான். ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்க்க உள்ளே வரும்போது, அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வரும்போது அவர் எடுத்து வைக்கிற காலடியிலேயே அவருடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும், ஜோதிடரா. புரியுதுங்களா? அப்போது அந்த முதுகெலும்பு உடைந்து விட்டது அப்படின்னா என்னது? தொழிலிலே விழுந்து விட்டவன் எவனாக யாராக இருந்தாலும், சிறுவர்களாக டீனேஜ் பசங்களாக இருந்தாலும். இன்றைக்கெலாம் டீனேஜ் பசங்களாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க, ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டி கஷ்டப்படுறான் வீட்டுக்காக. அன்னைக்கு மாரி கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் சிறு வயதில் படிக்கும்போதே பார்ட் டைம் மேரேஜ். வெளிநாட்டில் நிறைய பேர் பார்ட் டைம் மேரேஜ் ஜாப் பார்த்துன்னு மெடிக்கல் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸு ரஷ்யாவில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அப்போது ஒருவர் முதுகெலும்பு உடைந்து விட்டால் அப்படின்னா என்ன? தொழிலிலே விழுந்து விட்டால் பத்துக முருகரை நீங்கள் பிரதான தெய்வமாக எடுத்துக்கணும். சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அங்கே முதுகெலும்பு சரி செய்யப்படும். அது முதுகெலும்புக்கான இடம். ஒரு இடத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது, அது அங்கே சரி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இல்லை சார் நான் முருகரை அதிகமாக கும்பிடுங்க, நான் பழனிக்கு போகிறேன், போங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். சரி போக்க, பிரச்சனை தீர்ந்துச்சா? தீரலை. ஏன்? இப்போ பழனியில் அதே முருகன் தான். இப்போ இந்த இடத்துக்கு போனால் ஒரு வெற்றி குடிக்கும். எந்த இடத்துக்கு? பழனிக்கு போனால். இப்போ 10Kவுக்கு போனால் என்ன நடக்கும்? தொழிலில் டோட்டலாக விழுந்துட்டேன், ஜீரோ ஆகிட்டேன், மைனஸில் போயிட்டேன். ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன், கிரிப்டோவில் போட்டேன், விழுந்துருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, பத்துமலை முருகரை பிரதான தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டும். வழிபட்டவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி பிக் ஷாட்ஸாக இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கும் பிக் ஷாட்ஸ் எவ்வளோ பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. அது தொழிலில் விழுந்தவர்களை தூக்கி விடக்கூடிய இடம். அதனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். தொழிலிலே விழுந்து விட்டேன் என்றவர்கள், நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க, தொழிலில் தொடங்க போகிறேன், பண்ண போகிறேன், ஷார்ட் பண்ண போகிறேன், இவங்களுக்கெல்லாம் வேறு இடம். விழுந்து விட்டேன் என்பவர்களுக்கு அது கை கொடுக்கும். இல்லை சார் நான் டூர் போகிறேன், முருகரை பார்க்க போகிறேன், அப்படிலாம் போகக்கூடாதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஆலய வழிபாட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் இப்போது வண்டலூர் ஜூக்கை நம்ம சுற்றி பார்க்க போகிறது வேறு, அதே இடத்துல பரிகாரம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு வேறு, அதுவும் ஒன்று இருக்குது. அப்போ நான் சுற்றி பார்க்க போகக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? நான் விழுந்து விட்டேன் என்பவர்களுக்கு பத்துக முருகர் மிகப்பெரிய அளவில் கை கொடுப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டும் ஒரு கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சிறப்பு இருக்குது. உண்மையில் அதில் மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நிறைய வவ்வால்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 உயிரினங்களை என்ன பண்ணுறாரு பிரம்மா, எல்லாம் படைப்பு கடவுளாக இருக்கார். நானும் படைக்கிறேன்ட்டு படித்தாங்க. வவ்வால் தலைகீழே இரவில் தான் என்ன பண்ணோம், கண் வீச்சிருக்கோம், தலைகீழே தூங்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வவ்வாலை பற்றி படைக்க தெரியாமல் படைப்பு கடவுள்கிட்டேருந்து வாங்கி ஒரு தொழிலை செய்யும்போது அது தப்பாகி போகுது. அந்த வவ்வால்களை நீங்கள் அங்கே நிறைய பார்க்கலாம். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படும் போது ஒருத்தன் கீழே விழுந்து விடுகிறான். அந்த இடத்துல அது சரி செய்யப்படுகிறது என்பதற்கு அது ஒரு சாட்சி. மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய இடம். மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் நாடி செல்ல வேண்டும் என்றால் விழுந்தவர்கள் அனைவரும், தொழிலை விழுந்தவங்க பத்துகவை போயிட்டு வாங்க. பிரதான தெய்வமாக நீங்கள் பத்துகை முருகரை வழிபடுங்க, பெரிய அளவில் வெற்றியே உண்டு. மீண்டும் இதுவரை ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.